Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayal, Chennai. Ranked number 13 by NIRF. வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்பதை இப்போதைக்கு சொல்ல முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டு தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடவும் தயங்காது எனவும், தனித்து போட்டியிடுவதில் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை, விஜய் எங்கள் வீட்டு பையன், தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக விஜயிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் இணையுமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்ததற்கு நன்றி எனவும் அவர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அஇஅதிமுக பார்த்தோமெனால் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா இடம் தருவதாக முதலில் கூறியது. ஆனால் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவிற்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் சுதீஷ் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அதிமுக இடம் ஒதுக்காத நிலையில் அதிமுக மீது தேமுதிக கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் தற்பொழுது அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடராது எனவும், இப்போதைக்கு கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவையும் தெரிவிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். வரும் ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் கூட்டணி தொடர்பாக அறிவிப்பதாகவும் தற்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக கூட்டணி அமைக்குமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது, விஜய் எங்களுடைய வீட்டு பையன், தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பாரா இல்லையா என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை இந்தியா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதா என கேட்கப்பட்டதற்கு தற்பொழுது அது குறித்து எந்த ஒரு பதிலையும் சொல்ல மாட்டோம் என்றும், தனித்து போட்டியிடுவதற்கு எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனாலுமே கூட அவர் வரக்கூடிய தேர்தலில் ஒன்று திமுக கூட்டணியில் இணைவாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் பொது கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பாரா, அல்லை அதிமுகவுடன் சமரசம் மேற்கொண்டு தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் நீடிப்பாரா என்பதனை வரக்கூடிய காலங்களில் தான் தெரிய வேண்டும். தற்பொழுது அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் அதே போன்று மூத்த தலைவர்களுடனும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.